தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மலை கிராமங்களில் வசித்து வரும் மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் விடிய அரசின் வனத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை உள்ளிட்ட 20 மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு வனத்துறைக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். 20 மலை கிராமங்களிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருவதாகவும் அங்கு பல தலைமுறைகளாக தாங்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் குமுறும் மலை கிராமத்தினர் தங்களை விவசாய நிலங்களை விட்டு வெளியேற்ற நெருக்கடி கொடுப்பதாக வனத்துறையினர் மீது குற்றம் சாட்டினர். தங்களை வெளியேற்றும் முயற்சியினை விடிய அரசும் வனத்துறையும் கைவிட வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் மூடி இல்லாமல் திறந்த வெளியில் காணப்படும் கழிவுநீர் கால்வாய்களால் துர்நாற்றம் வீசுவதோடு விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழக்கரை நகராட்சி 17வது வார்டு பகுதியில் கழிவுநீர் திறந்தவெளி சாக்கடையாக செல்கிறது. கழிவுநீர் கால்வாய்களின் மூடிகள் பழுதாகி உடைந்து விழுந்துள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தற்போதாவது பழுதடைந்த மூடிகளை மாற்றி கழிவுநீர் வெளியேறாமல் தடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 17வது வார்டில் அந்த கால்வாய் மூடிகள் எந்த பகுதியிலுமே இல்லை, அதிக அளவு சில்லலமடைந்திருக்கு. இருக்கப்பட்ட கால்வாய் மூடிகள் உடஞ்சி கிடக்குது, கம்பிலாம் வெளியே தள்ளி. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே பக்கத்தில் வீட்டில் எங்கேயுமே இருக்க முடியல, தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. பெண்கள் எங்கிட்டு போக முடியலை, அதிக அளவு துர்நாற்றம் அடிக்குது, இதனால் நோய் தொற்று ஏற்படுது. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு மூடியோடு மாற்றி தர மாட்டாங்கிறாங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. அதனால் திமுக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. கீழக்கரையில் கவுன்சிலர்கள், சேர்மன், துணை சேர்மன் இந்த ஒரு 10 மூடியாச்சும் போட்டு கொடுங்க. மக்கள் வரி பணத்தில் இது கூட செய்யலண்டா நம்ம எதுக்கு ஆட்சிக்கு வர்றோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மலையனூர் கிராமத்தில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் சரிவர குடிநீர் வராதது குறித்து ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். விடிய ஆட்சியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மொழையூர் கிராமத்தில் பெண் ஒருவர் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீடூரை சேர்ந்த இப்ராஹிம் என்பவரை காதலித்து மதம் மாறி திருமணம் செய்து கொண்டவர் அதிபா. இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவரின் சகோதரர் அப்துல்லா தகாத வார்த்தையால் திட்டியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அதிபா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் பலியானார். கல்லணையிலிருந்து திருமங்கலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மேலக்கோட்டை 4 வழிச்சாலையை கடக்க சர்வீஸ் சாலையில் நின்றிருந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது தனது வாகனத்தை பயங்கரமாக மோதினார். இதில் சம்பவ இடத்திலேயே இருசக்கர வாகனத்தில் வந்த இளையராஜா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் தாலுகா போலீசார் இளையராஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பள்ளி மாணவர்கள் பேருந்தில் தொங்கியபடியே பயணம் செய்ததை பார்த்து சாலையில் சென்ற பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளி முடிந்ததும் பூந்தமல்லியிலிருந்து குன்றத்தூர் செல்லும் மாநகர பேருந்தில் வீட்டிற்கு செல்கின்றனர். ஆனால் மாணவர்கள் செல்ல போதுமான அரசு பேருந்துகளை இயக்காததால் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் விடிய அரசு பள்ளி நேரங்களில் அதிக அளவில் பேருந்துகளை விட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர்.